அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கள் சிறுதொடக்கு பெருதொடக்கு காலங்களில் தொழுவது எப்படி கூடாதோ அது போன்று உம்ரா செய்யும் பொழுது தவாஃப் போன்ற இன்னும் பிற காரியங்கள் செய்வதும் கூடாது, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில சகோதர சகோதரிகள் நம்மிடத்தில் கேட்கிறார்கள், மாதவிடாய் காலங்களில் நாங்கள் உம்ரா மேற்கொண்டிருக்கிறோம், உம்ரா பயணம் மேற்கொண்டோம். இந்த உம்ரா பயணம் மேற்கொண்ட பொழுது, பயணத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு மாதவிடாய் தொடக்கு ஏற்படுகிறது. இந்த காலங்களிலே ஹைலுடைய காலங்களில் நாங்கள் உம்ரா செய்யலாமா என்று. கூடாது, தவாப் செய்வது கூடாது. இது போன்ற நல்ல அமல்கள் அந்த நேரங்களிலே செய்வது கூடாது, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு சில சகோதரிகள் கேட்கிறார்கள், நாங்கள் அதற்குண்டான டேப்லெட், அந்த மாத்திரையை நாங்கள் சாப்பிட்டு அந்த பெருந்தொடக்கு சிறுதொடக்கில் நாங்கள் தள்ளி எங்களுடைய டேட்டை, அந்த காலங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம், தடை செய்து இருக்கிறோம், அது கூடுமா என்றாலும் கூடாது, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையாக ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய, மாதந்தோறும் வரக்கூடிய அந்த மாதவிடாய் ஹைலு நிஃபாஸ் காலங்களை நாம் ஒருபோதும் தடை செய்யக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். வல்ல ரப்பல் ஆலமீன் இன்னும் ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள, இன்னமல் அமாலு பின்னியாத், நீங்கள் அந்த காலங்களிலே நீங்கள் நல்ல நியத்தோடு நீங்கள் செல்வீர்களேயானால் உம்ரா செய்ய வேண்டும், ஓத வேண்டும், தவாபுகள் செய்ய வேண்டும், திருக்காபாவை வளவேற வேண்டும், சாய் செய்ய வேண்டும் போன்ற நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நீங்கள் செல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இது போன்ற பெருந்தொடக்கு சிறுந்தொடக்கு ஏற்பட்டால் அதற்குரிய நன்மையை நிச்சயமாக அல்லாஹ் தருகிறான் என்பதை நாம் உறுதியாக இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய எண்ணத்திற்குண்டான கூலியை தருகிறான். ஒருபோதும் அதில் எந்த குறையுமே காண முடியாது. அதற்குண்டான கூலியை நிரப்பமாக அல்லாஹ் தருகிறான் என்பதை நாம் உறுதியாக இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.